அம்புட்டு பேர் மீளாது விழான்னு சொல்லிவிட்டு என்ன பேசுவாங்கன்னு கேட்டா, இந்த கருணாநிதியை பத்தியே பேசி பேசி முடிச்சிருவான் இந்த திமுக போர்வையில் இருக்கிற முஸ்லீம். அப்புறம் அவன் என்ன செய்வான், நாங்க சலச்சார்களான்னு சொல்லி அவன் அண்ணா திமுக காரன் ஒரு மீளாது விழா நடத்துவான். அவன் என்ன செய்வான், பன்னீர்செல்வத்தையும் ஜெயலலிதா கொண்டாந்து வச்சுட்டு அவன் வந்து ஜெயலலிதாவை ஆகா ஓகா அம்மா எப்படிப்பட்டவர் தெரியுமா, முக்காடு போட்டுக்கணும் நாகூர் தர்காவில பாத்தியா ஓதியவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சத அவன் என்ன செய்வான், கடைசி வரைக்கும் ரசூலுல்லாஹ் பேச மாட்டான். கடைசி வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பேச மீலாது விழா நடக்குது, பேர் தான் மீலாது விழா. மீலாது விழா கொண்டாடுற பேனர் தான் பெருசா இருக்கு. ஒருத்தன் ரசூலுல்லாஹ் பேச மாட்டான். வாசனை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவன் வந்து ஆஹா ஓஹா அப்படி இதான் என்னங்களா இதான் மீலா, இது மார்க்கமா, இது நல்லா தெரியலையா, இது அப்படி அப்பட்டமான இஸ்லாத்துக்கு எதிரானது, சுன்னத்துக்கு மாற்றம் வழங்கலையா, இதுக்காக வேண்டி மீலாது விழா வேணான்னு சொன்னா இவங்களுக்கு ரசூலுல்லாஹ் பிடிக்காது. என்ன ரசூலுல்லாஹ் பிடிக்காது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதிராக என்னென்ன மாதிரியான பிரச்சாரங்கள் வருதோ அதுக்கெல்லாம் பதில் சொல்ற ஒரே ஜமாத் தௌஹீத் ஜமாத். தெரிஞ்சுக்க, சாத்தானின் வசனங்கள் புஸ்தகம் போட்டானே, அதுக்கு சுன்னத் ஜமாத்னு சொன்னீங்க, நீ மறுப்பு கொடுத்தியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காக்கா வலிப்பு வரும், அவர் சைத்தான் வந்து விளையாடுவான், அதை இறை வேதம்னு சொல்லுவாரு என்கிற மாதிரி எல்லாம் வந்து உளர்னானே சல்மான் ருஷ்டிங்கிறவன், அவன் என்ன உளர்னான்னு பார்த்ததுக்கு நீ ரிப்ளை கொடுத்தியா? பெரிய பெரிய உலமாக்கள் இருந்தீங்க கொடுத்தீங்களா? பெரிய பெரிய சமுதாய தலைவர்கள் இருந்து கொடுத்தீங்களா? எங்களுடைய கூட்டங்களுக்கு இடைஞ்சல் பண்ணி அது பண்ண விட மாட்டோம் இது பண்ண விட மாட்டோம்னு சொல்றீங்களே, நீங்க ஏதாவது துரும்பு எடுத்து போட்டீங்களா? நாங்க கொடுத்தோம். வேதம் ஓதும் சாத்தான்கள் சொல்லி அன்னைக்கு வரிக்கு வரி அந்த சல்மான் ருஷ்டி என்ன எழுதினானோ அதுக்கெல்லாம் பதில் கொடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை மேலோங்க செய்து முதுகெலும்பை முறிக்கிற வகையில பதில் கொடுத்த ஒரு ஜமாத் தௌஹீத் ஜமாத். யாரை பார்த்து ரசூலுல்லாஹ் மதிக்கலங்கற? எங்களுக்கு ரசூலுல்லாஹ் மதிப்பியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக கார்ட்டூன் போட்டானே, அதுக்கு எதிராக நீ கொதிச்சு எழுந்தியா? தமிழகத்தை கிடுகிடுக்கிற வகையில, அது டென்மார்க்கா இருந்தாலும் சரி, இந்தியன் எக்ஸ்பிரஸா இருந்தாலும் சரி, அவர்கள் மன்னிப்பு கேட்கிற வகையில ஒரு முதுகெலும்பை முறிக்கக்கூடிய வகையில் ஆர்ப்பாட்டம் பண்ணமா இல்லையா? ரசூலுல்லாஹ் பத்தி ஒரு கார்ட்டூன் போட விடுவோமா நாங்க? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்ணியப்படுத்துறது என்பது வேறு, இந்த ஷியா கொள்கையை கொண்டாந்து இஸ்லாங்கிற பேர்ல திணிக்கிறது என்பது வேறு. இதுக்காக வேண்டிதான் இதெல்லாம் வேணாங்கிற பாத்தியா இல்ல கத்தம் இல்ல எதுக்கு சொல்றோம்? இதெல்லாம் ஷியா உண்டாக்கணும், நம்மள்ட்ட கிடையாது. இதெல்லாம் ஷாஃபி இமாம் சொல்லல, இதெல்லாம் ஹனபி இமாம் சொல்லல, இதெல்லாம் ஷியாக்காரங்க நம்ம நாட்டு முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சி பண்ணும் பொழுது இதெல்லாம் திணிச்சு விட்டு போயிட்டாங்க. அந்த பாரம்பரியத்தில் வந்து அஜர்த்துமார்கள் விளங்காம அந்த காலத்துல எழுதி வச்சானா சொல்லிட்டு தெரியுறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த அசல்துமார்களுக்கு சொந்த புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது, கிதாபுகளையும் பார்க்கிறது கிடையாது. எதை நீங்கள் ஊர் மக்கள் எதை சொல்லிக் கொடுக்குறீங்களோ அதை அவர் விளக்கமா சொல்லுவார், அவ்வளவுதான். நீங்க ஓதுனா ஓதுவாரு, நிறுத்தினா நிறுத்துவாரு, மெம்பர்ல ஏறும் சட்டை பிடிச்சிருந்தா உட்கார்ந்துருவாரு. இதுதான் இமாமு. இவர் எந்த காலத்துல நன்மை ஏதி இருக்கிறாரு, எந்த காலத்துல தீமையை தடுத்திருக்கிறாரு. இன்னும் சொல்வதாக இருந்தால் ஒரு உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன். நாங்க இப்ப மாத்திட்டாங்க, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் விளையாட்டு தொழுவோம், தொண்டில தான். பல ஊர்கள் இன்னும் இருக்குது, எங்க ஊர்ல மாத்தி விட்டாங்க. அதுல குத்துபா படிப்பாங்க. குத்துபாங்கிறது அரபில ஒரு கிதாப் வச்சுக்கிட்டு அரபில் எழுதி வச்சிருப்பாங்க. இது ரபியுல் அவ்வல் 1வது குத்துபா, ரபியுல் அவ்வல் மாசம் 2வது குத்துபான்னு தலைப்பு போட்டிருப்பாங்க. அதைத்தான் படிப்பாங்க அரபில, அப்படி வாசிக்கிறது. அதுல என்ன வரும் தெரியுமா? ஒரு குத்துபாவிலையும் அல்லாஹும் ஐயது சுல்தான் ஹாதர் ஜமான், அதுல வரும் இந்த எங்கள் காலத்தில் இருக்கிற அந்த ராஜாவை அவருடைய ஆட்சியை வலுப்படுத்துவாயாக. இது ராஜாக்கள்லாம் போய் மூத்தா போய் மக்கி மண்ணா போயிட்டானுவோ. அந்த கிதாப் எழுதி வச்சுக்கிட்டு அல்லாஹும் ஐயது சுல்தான் ஹாதர் ஜமான், மன்மோகன் சிங் தான் பொருந்திருப்பேன். வாஜ்பாய் ஆட்சியில இருந்தா வாஜ்பாய்க்கு பொருந்தும். என்ன ஓதுறாங்க? அப்ப ஓதிக்கிட்டு வாஜ்பாய் வச்சுக்கிட்டு ஓதுனாங்க. என்ன ஓதுறான்? அல்லாஹ் குத்துபாவுல உட்கார்ந்துக்கிட்டு அஜர்த்துமாருங்க, இந்த அஜர்த்துமார சொல்ற கேட்டு உருப்படையலாமா நம்ம? நீ அரபியும் தெரியாம ஒன்னும் தெரியாம எழுதி வச்சதை வாசிக்கிட்டு அல்லாஹும் இப்படி வாசிக்கிறாங்க. குத்துபா கிதாப் எடுத்துருவாங்க, அதை எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வாசகம் இருக்கிறது. அல்லாஹும் ஐயது சுல்தான் ஹாதர் ஜமான், இந்த காலத்தில் எங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ராஜாவுடைய அந்த சுல்தானுடைய அந்த ஆட்சி என்ன செய்ய வலுப்படுத்துவாயாக. அந்த மன்மோகன் சிங் வந்து அல்லாஹ் வந்து வலுப்படுத்தணும். அஜ்மாவுல குத்துபா துஆவதியாவது அப்வித அதுலஹு இஹ்சானஹு, இவருடைய நேர்மையையும் இவருடைய நீதியையும் இவருடைய உபகாரத்தையும் நீ மேலோங்க செய்வாய். என்ன உபகாரம் செஞ்சா, என்ன நீதி செஞ்சா? அப்ப அந்த முகலாய மன்னர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது இவங்களை மிரட்டி எழுதி தரதான் வாசிக்க தொலைச்சு போடுவேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அன்னைக்கு எழுதி வச்ச கிதாப் ஒண்ணு மாத்தல. முகலாய மன்னர்கள் பயந்துகிட்டு எழுதி வச்சாங்க இல்லங்க, அந்த கிதாப் பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டு நீ வந்து குத்துபா ஓதக்கூடிய நீ என்ன மாதிரி இருப்ப? எதையும் சிந்திக்காம கூறு கட்டு போய், அது ஒண்ணு நிறைய உதாரணம் சொல்றேன். இவர்கள் அறியாதவர்களா இருக்கிறார்கள் என்பதற்கு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, சிந்திக்கவே மாட்டார்கள். ஒரு உதாரணம் சொல்றேன். மௌலிது கிதாபுல உங்களுக்கு எல்லாம் கூட தெரியுது. அதுல என்ன எழுதி வச்சுக்கிறான்? அரபு தமிழ் ஒண்ணு வச்சுக்கிறாங்க. அரபு தமிழ்னா என்ன? அரபி எழுத்துல தமிழை எழுதுறது. அரபி எழுத்துல தமிழத்தை அன்புள்ள அலிஃபு நூனு பே லாம் போட்டு அப்படி அன்புள்ள அப்படி எழுதுறது.
அந்த மாதிரி இங்கிலீஷ்ல மெசேஜ் கொடுக்கறோம்ல இப்ப தமிழ் இங்கிலீஷ்ல அந்த மாதிரி என்ன செய்யறது அது அரபு தமிழ்ங்கிறது. இந்த அரபு தமிழ்ல ஒன்னு எழுதி வச்சிருப்பாங்க மௌலிது கிதாபுல 6 மௌலிது கிதாபுல இருக்கிறது. அதுல என்ன வரும் ஃபீ பயானி கொடிய நகசு, கொடிய நகசு, நகசுனா பீடை, கொடிய பீடை பற்றிய பாடம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருப்பாங்க. அதுக்குள்ள ஒரு கவிதை ஒன்று எழுதியிருப்பாங்க. கவிதை வந்து அரபு தமிழ் கவிதை தான், அரபில் எழுதியிருக்கு, தமிழா வாசிக்கலாம். அதுல என்ன எழுதியிருக்காங்கன்னு கேட்டா பாருங்க, அந்த பைத் இருக்கிறது இன்னைக்கு மௌலிது கிதாபுல இருக்கிறது. இன்னைக்கு அஜர்த்துமார்கள் தூக்கி போட்டு அதை பையில தூக்கி வச்சுக்கிட்டு உங்களோட மௌலிது போயிட்டு இருக்காங்க. அதுல இருக்கிறது என்ன இருக்கிறது, நிகழ்த்தும் ஒடுக்கத்தின் புதன் வாரத்தை நெடியோன் நகு சென்றான் குரானிலே. இந்த ஒடுக்கத்து புதன் இருக்குதே எந்த மாசம் தான் அது, இந்த நாளை கழிச்சா பாருங்க வருது, அதுவும் ஷியாக்களுடைய தான். நிகழ்த்தும் ஒடுக்கத்தின் புதன் வாரத்தை நெடியோன் நகு சென்றான் குரானிலே. ஒடுக்கத்து புதனே நெடியோன் அல்லாஹ், அல்லாஹ் வந்து நகுசு பீடன்னு சொல்லிட்டான் குரான்ல அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ் வந்து ஒடுக்கத்து புதனே பீடன்னு குரான்ல சொல்லிவிட்டான்னு எழுதி வச்சுக்கிறாங்க. இந்த அஜர்த்துமார்களுக்கு மூளை இருந்தா சிந்தனை இருந்தா குரான்ல எடுத்து பார்க்கணுமா இல்லையா? குரான்ல எந்த வசனத்துல ஒடுக்கத்து புதன் இருக்குது? மொத்த குரான்ல நீ ஒடுக்கத்து போங்க, ஒடுக்கத்து புதன்கிற சொல்ல எடுத்து காட்டு பார்ப்போம். ஒடுக்கத்து புதனே வேணாம், வெறும் புதனை காட்டு. புதன்கிழமை வரல, வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை குரான்ல வருது, சனிக்கிழமை குரான்ல வருது, புதன்கிழமை குரான்ல வருதா? வரவே இல்ல. அப்ப புதன்கிழமைங்கிற சொல்லு கூட குரான்ல வரவே கிடையாது. ஆனா என்ன செய்யறான், ஒடுக்கத்து புதனை பீடு என்று அல்லாவே குரான்ல சொல்லிவிட்டாண்டு எவனோ ஒரு கிறுக்கு போய் எழுதி வைக்க அதை உட்கார்ந்து அஜர்த்து ஓதிக்கிட்டு இருக்கிறாருன்னா இப்படி ஆளா இருப்பாரு. குரான்ல இல்லாத ஒன்ன குரான்ல இருக்குதுன்னு எழுதி வச்சா எவன் எழுதினாலும் நாங்க படிக்க ரெடி. இந்த மாதிரியான ஒரு ஆட்கள் சொல்ற கேட்டுக்கிட்டு இன்னைக்கு முத்தவள்ளி ஆட்கள் என்ன செய்யறாங்க, ஆட்டம் போடுறார்கள். நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள், நாம சுன்னத் ஜமாத்தாக இருக்கு நீங்க விரும்பினீர்களே, ஆனால் சுன்னத்துல இருக்குதா மௌலிது ஓதுங்க. எப்ப ஓதுங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா காட்டிட்டு ஓதுங்க. தர்கா கட்டுங்க, ரசூலுல்லாஹ் கட்ட சொன்னாங்க ஆதாரத்தை காட்டிட்டு கட்டினா நீங்க சுன்னத் ஜமாத்து. ரசூலுல்லாஹ்வுடைய ஆதாரத்தை நீங்க காட்டவில்லை என்று சொன்னால் நீங்க சுன்னத் ஜமாத்து கிடையாது, நீங்க ஷியா ஜமாத் தான் என்பதை என்ன செய்யணும், தெல்ல தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப நிறைய இந்த ஷியா அந்த டாபிக்ல போனா அனைத்துமே நீங்க பாத்துக்கலாம். தாயத்தா இருந்தாலும் சரி, தட்டா இருந்தாலும் சரி, தகடா இருந்தாலும் சரி, பிரேம் பண்ணி மாற்றதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அனைத்துமே சுன்னத் ஜமாத்தில் இல்லாத விஷயம், அனைத்துமே ஷியாக்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பதை என்ன செய்யணும், நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன, இந்த மதுஹப், மதுஹப்னு ஊர்ல இருக்கா, ஷாபி மதுஹப், ஹனபி மதுஹப், மாலிகி மதுஹப். மதுஹப்னா என்ன, இந்த மதுஹப்புக்கு இமாமுக்கு சம்பந்தம் இருக்குதா? கிடையாது. இந்த இமாம்ங்கிற மேட்டரை உண்டாக்குனவன் யாரு, ஷியா தான். 12 இமாம் உண்டாக்கணும். அந்த 12 இமாம் சொன்னா கண்ணை மூடிட்டு கேட்கணும், அல்லாஹ் ரசூல் சொன்னா கேட்க மாட்டோம், 12 இமாம்கள் சொன்னதை நாங்க கேட்போம், குர்ஆனுக்கு கட்டுப்பட மாட்டோம்டாங்க. இவன் என்ன பண்ணா, நமக்கு ஒண்ணு வேணுமே, நம்ம 4 வச்சுக்கிறோம், பேரமட்டு கிளாஸ மாத்திக்கிறது. அப்ப 12 இமாமுக்கு பதிலா 4 இமாம் வச்சுக்கிறோம். தவிர அபூ ஹனீஃபா இமாம் ஹனபி மதுஹப் உண்டாக்குனாரா? ஹனபி மதுஹப் நீ சொல்றியப்பா, இந்த மதுஹப் ஹனபி இமாம் உண்டாக்குனாரா? கிடையாது. இன்னும் சொல்ல போனா உங்க ஊர்ல ஹனபியா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு உண்மையை நான் சொல்றேன். என்ன உண்மை, ஹனபி மதுஹப்ங்கறாங்கல்ல, ஒரு ஆளு பேர்ல என் பேர்ல ஒரு மதுஹப் இருந்தா நான் ஏதாவது புத்தகம் எழுதி வச்சிருக்கணும்ல, அதை வச்சுதானே என் மதுஹப் உண்டாக முடியும். நீங்க உங்க பேர்ல ஒரு மதுஹப் போறாங்க என்ன செய்யணும், நீங்க ஏதாவது எழுதி வச்சுட்டு போயிருக்கணும். இப்ப ஹனபி மதுஹப் சொன்னா ஹனபி இமாம் எழுதின புத்தகத்துல கொண்டுட்டு வா இந்த கேளுங்க, முழிப்பாங்க திருதுருந்து. ஏன் ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MA சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் ஹனபி இமாம் எழுதின புத்தகம் இல்ல உலகத்துல அப்படின்னு நான் சொல்லல. ஜமாத் உலமாவுடைய மாநில செயலாளராக இருந்த, ரஹ்மத் பத்திரிகையுடைய ஆசிரியராக இருந்த மரியாதைக்குரிய கலீல் ரஹ்மான் ரியாஜி அவர்கள் அந்த பத்திரிகையுடைய ஆசிரியராக இருக்கும் போது ரஹ்மத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அநேகமா 87 88 இருக்கும் அந்த ஆண்டு. அந்த காப்பி நாவல் இருக்கிறது. 87 88ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ஹனபி மதுஹப், ஹனபி இமாமுடைய நூல்கள் என்னென்ன இருக்கு